அழகான கடற்கரை கிராமம் ஒன்றில் முத்தையா என்ற மீனவன் தனது அம்மா ராச்சம்மாளுடன் வாழ்ந்து வந்தான். அவனின் நண்பன் சோமு. இருவரும் தினமும் கடலுக்குச் சென்று மீன் பிடித்து வாழ்ந்தனர். முத்தையா எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும். உழைத்துப் சம்பாதிச்சதுதான் நிலைக்கும். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் வாழ்வேன். முத்தையா, இன்னைக்கு நல்லா மீன் கிடைக்கும் போல இருக்கு. வலைய வீசலாமா? ஆமாடா சோமு, வாடா வலைய வீசலாம். அடடா, வலையில ஒரு மரப்பெட்டி சிக்கிருக்குடா. முத்தையா, திறந்து பார்க்கலாமா? பார்ப்போம்டா, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முத்தையா, இதுல தங்க நாணயங்கள் இருக்கு. இத நாமே வச்சுக்கலாம். இல்ல சோமு, இது நமக்குச் சொந்தமில்லை. ஊர் தலைவரிடம் ஒப்படைப்பதுதான் சரி. 2 பேரும் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவரை பார்க்க போயிட்டு இருந்தாங்க. முத்தையா, உன் நேர்மை இந்த ஊருக்கு பெருமை. உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். முத்தையா, மாதிரி நேர்மையான மீனவன் நம்ம ஊருக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். உன்னை நான் மனதார பாராட்டுறேன். மகனே, இன்னைக்கு உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நேர்மைக்கு எப்போதும் வெற்றிதான். அன்று முதல் முத்தையாவின் நேர்மையை எல்லோரும் பாராட்டினர். நல்ல மனமும் உண்மையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நீதி, நேர்மை என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்.